கேரள மாநிலம் இடுக்கிங்கிற இடத்துல 75 வயசான மேரிங்கிறவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு 2 மகன்கள், 1 மகள். 2 மகன்களில் ஒருத்தர் பேர் ரெஜி, ஒருத்தர் பேர் சஜி. அவங்க பொண்ணோட பேர் ரெனி. ரெஜி நல்ல பொறுப்பாக வேலை செஞ்சு குடும்பத்தை கவனிச்சிட்டு இருந்தார். ஆனால் இந்த சஜி பொறுப்பு இல்லாமல் ஊதாரித்தனமாக வேலைக்கும் போகாமல் வீட்லேயும் எந்த பொறுப்பும் இல்லாமல் வேலை செய்யாமல் இருந்திருக்காரு. இந்த மேரிக்கு உடம்பு சரியில்லாதனால அப்பப்போ வாரத்துக்கு 2 தடவை ஒரு ஆட்டோ டிரைவர் இவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட இந்த மேரி அவங்க 1 மாதமாக இந்த டிரைவரை கூப்பிடவே இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு. அதனால் இந்த டிரைவர் ஒரு நாள் இவங்க வீட்டுக்கு வந்து விசாரிக்கிறாரு. அப்போது அவங்களோட 2வது மகனான சஜி அவர் வீட்டில் இருக்கார். அப்போது அந்த டிரைவர் இந்த சஜி அவர்கிட்ட கேட்குறாரு, உங்கள் அம்மா எங்கே? கொஞ்ச நாளாகவே அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு என்னை கூப்பிடவே இல்லையே அப்படின்னு. அப்போது அந்த சஜி சொல்கிறாரு, எங்கள் அம்மா இப்போ இடுக்கியில் ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்காங்க. எங்கள் அண்ணனும் அவங்க கூட இருந்து அவங்கள பார்த்துக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரின்னு இந்த ஆட்டோ டிரைவரும் போயிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த மேரி அவங்களோட பொண்ணை ஒரு நாள் இந்த டிரைவர் பார்க்குறாரு. அப்போது இதை பற்றி அவங்கள்ட்ட கேட்குறாரு. கேட்கும்போது எங்கள் அம்மாவையும் எங்கள் அண்ணனையும் நான் பார்த்து நிறைய நாள் ஆகுது. நான் அப்பப்போ ஃபோன் பண்ணும்போது சஜி அண்ணா தான் எடுத்து பேசுவார். அப்படி பேசும்போது நான் கேட்பேன் அம்மா எங்கேன்னு. அப்போது ஒவ்வொரு தடவையும் அவர் என்ன சொல்லுவாருன்னா, அவங்கள நீங்கள் தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்கீங்கன்னு சொல்லுவாங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னால், உடனே இந்த ஆட்டோ டிரைவருக்கு சந்தேகம் வருது. ஏன்னா இவரே பார்த்து 1 மாதத்துக்கு மேலே ஆகுது. உடனே அந்த டிரைவரு அந்த பொண்ணுகிட்ட சொல்கிறாரு, இதில் ஏதோ சந்தேகமாக இருக்குது, நீ எதுக்கும் விசாரிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. உடனே அவள் அண்ணனுக்கு கால் பண்ணுறா. கால் பண்ணி கேட்கும்போது அவன் அதே மாதிரி அவங்க 2 பேரும் அங்கே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்கன்னு தான் சொல்கிறான். அதுக்கப்புறம் அந்த ரெனி என்ன பண்ணுறேன்னா, அவங்க வீட்டு பக்கத்தில் உள்ள அக்கம் பக்கத்தினர்கிட்ட விசாரிக்கலான்னு ஃபோன் பண்ணி கேட்குறா. அப்போ அங்கே உள்ளவங்களும் சொல்கிறாங்க, அவங்கள பார்த்தே 1 மாதத்துக்கு மேலே ஆச்சு. அதே மாதிரி உன் அண்ணனையும் காணலை. அதுக்கு உன் சின்ன அண்ணன்ட்ட கேட்டால் அவன் வந்து ஒரு தடவை உன் வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லுவான், ஒரு தடவை ஹாஸ்பிட்டலில் 2 பேரும் அட்மிட் ஆகிருக்காங்கன்னு. ஆனால் 2 பேரையுமே 1 மாதமாகவே காணலை. உன் சின்ன அண்ணன் மட்டும்தான் இங்கே இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இந்த ரெனி ரொம்ப பதட்டமும் சந்தேகமும் அடைகிறா. உடனே அந்த ஆட்டோ டிரைவரை கூப்பிட்டு அவங்க சொன்ன விஷயங்களெல்லாம் இப்படி இப்படி இருக்குது அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறா. உடனே அவரும் இவளும் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறாங்க. அதில் என்னென்னா, எங்கள் அம்மாவையும் ஒரு அண்ணனையும் 1 மாதமாகவே காணவே இல்லை அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதை வாங்கிக்கிட்ட போலீஸ்காரங்க நேர இந்த மேரி அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனதும் அவங்க அண்ணன் சஜி அந்த வீட்டு பின்புறமாக ஓடி தப்பிச்சிட்றான். அப்போது போலீஸ்காரங்களால் அவனை பிடிக்க முடியலை, அவன் தப்பிச்சிட்டான். அதுக்கப்புறமா போலீஸ்காரங்க வீட்டுக்குள்ளே சோதனை பண்ணுறாங்க. வீட்டுக்குள்ளே எல்லாமே அப்படி இருக்குது, எந்த தடையுமே கிடக்கலை. அதுக்கப்புறமா வெளியில் இவங்க வீட்டு பின் சைடு பார்க்கும்போது யாரோ ஒரு இடத்த தோண்டின மாதிரி போலீஸ்காரங்களுக்கு தெரிஞ்சுது. உடனே போலீஸ்காரங்க அந்த இடத்த லைட்டாக தோண்டி பார்க்குறாங்க. கொஞ்சம் தோண்டினதுமே ஒரு கை அவங்களுக்கு தெரியுது. அது அழுகுன நிலையிலையும் இருக்குது. உடனே எல்லாரையும் வெளியேற்றிட்டு அந்த போலீஸ்காரங்க அதில் இன்வெஸ்டிகேஷனை தொடங்குறாங்க. அந்த இடத்த அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வந்து இன்னும் அந்த குழியை தோண்டுறாங்க. தோண்ட மனுஷனோட கை கால் பாகங்கள் எல்லாம் தனித்தனியாக அழுகிய நிலையில் அவங்களுக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் அந்த பாகங்களெல்லாம் எடுத்து அவங்க அசம்பிள் பண்ணும்போது 2 மனுஷங்களோட பாகங்கள் அதில் இருந்தது அவங்களுக்கு தெரிய வந்தது. அழுகிய நிலையில் இருந்ததுனால அது யாரோட உடல் உறுப்புகள்னு போலீஸ்காரங்களால் அடையாளம் காண முடியலை. அதுக்கப்புறம் அந்த 2 உடல்களையும் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சாங்க. இதுக்கப்புறம் போலீஸ்காரங்க இந்த சஜியை பிடிச்சி அவங்க பாணியில் ட்ரீட் பண்ணி விசாரிக்கிறாங்க. அவங்க விசாரித்த விதத்தை தாங்க முடியாத இந்த சஜி இனிமேல் நம்ம தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு நடந்த விஷயங்களை எல்லாம் சொல்கிறான். அதாவது எங்கள் அண்ணனுக்கு 48 வயசு ஆகுது. அவனுக்கும் எங்கள் அம்மா கல்யாணம் பண்ணி வைக்கலை. 45 வயசான எனக்கும் எங்கள் அம்மா கல்யாணம் பண்ணி வைக்கலை. நானே எனக்கு ஒரு பொண்ணை பார்த்துக்கிட்டேன். நான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அம்மா அதுக்கு எதிராக இருந்தாங்க. ஏன்னா 48 வயசான உன் அண்ணன் இருக்கும்போது நீ கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இதனால் கோவம் அடைந்த எங்களுக்குள்ள அடிக்கடி சண்டை வந்துட்டே இருந்தது.
ஏப்ரல் 2ஆம் தேதி 2026 அன்னைக்கு இதே மாதிரி தான் எங்களுக்குள்ள சண்டை வரும்போது எங்கள் அண்ணன் என்ன நல்லா தகாத வார்த்தை பயன்படுத்தி திட்டுனா, உடனே கோவத்தில் அவனை கீழே தள்ளி ஒரு கரண்டியால் தலையிலேயே அடித்தேன். அதுக்கப்புறம் அவனை கொல்லணும்னு அவன் கழுத்தில் காலை வச்சு நெரிச்சு கொன்னுட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா நடக்க முடியாமல் மெதுவாக என்கிட்ட கதறிட்டு அவனை விடுடா விடுடான்னு என் தலைமுடியை பிடிச்சி இழுத்தாங்க. நான் கோவத்தில் எங்கள் அம்மாவை பிடிச்சி தள்ளுனேன். தள்ளுனதில் அவங்க மூக்கு செவத்தில் பட்டு கீழே விழுந்தாங்க. கீழே விழுந்ததில் அவங்க தலையிலையும் பலத்த காயம் பட்டு ரத்தம் அப்படியே ஓடிட்டு இருந்தது. இதுக்கப்புறம் என் அண்ணனோட கழுத்தை நெரிச்சு என் அண்ணனையும் கொன்னுட்டேன், என் அம்மாவையும் கொன்னுட்டேன். அதுக்கப்புறமா தான் எங்கள் வீட்டு பின்னாடி ஒரு சின்னதாக குழி தோண்டி அவங்கள போட்டேன். அப்போ அவங்க உடம்பு அதில் சேராததுனால அவங்க கை கால்களை துண்டாக்கி அதில் 2 பேர் உடலையும் போட்டு புதைச்சிட்டேன் அப்படின்னு நடந்தது எல்லாத்தையும் இந்த சஜி சொன்னா. உடனே இதை கேட்டு போலீஸ்காரங்க அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் அடைச்சாங்க. 1 வாரம் கழித்து அவனை கோர்ட்டில் ஒப்படைச்சிருக்காங்க. இப்போது இது பற்றின கேஸ் கோர்ட்டில் நடந்துட்டுருக்கு. இதுக்கப்புறமா தான் இவனுக்கு என்ன தண்டனை கொடுப்பாங்கன்னு தெரிய வரும்.